हाय फ्रेंड्स वेलकम टू रेन्ना समयल इनके என்ன சமையல் பார்க்க போறோம்னா தெருவே மணக்குற மாதிரி ஒரு சூப்பரான ரசப்பொடி தான் பார்க்க போறோம் ரொம்ப மணமாவும் சுவையாவும் இருக்கும் இந்த ரசப்பொடி ஒரு தடவை இந்த ரசப்பொடி வச்சு நீங்க ரசம் வச்சிட்டீங்கன்னா வீட்ல உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி இந்த ரசம் செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த சுவையான ரசப்பொடி மணமா எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்துறலாம் ரசப்பொடி பண்றதுக்கு 1/2 கப் தனியா சேர்த்துறலாம் धनिया சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணல்ல வச்சு வறுத்துக்கலாம் நம்ம சேர்த்த தனியா நல்லா வறுபட்டு வந்துருச்சு வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம் அதுக்கு அப்புறமா 12 போல வரமிளகாய் சேர்த்துறலாம் வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துறலாம் நம்ம சேர்த்த காய்ந்த மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு அதுக்கு அப்புறமா இதுல இப்ப 1/4 கப் துவரம்பருப்பு சேர்த்துறலாம் துவரம்பருப்பு சேர்த்துட்டு மிதமான தணல்ல வறுத்துறலாம் நம்ம சேர்த்த துவரம்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சு அதுக்கு அப்புறமா 1/4 கப் மிளகு சேர்த்துறலாம் மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்துறலாம் மிளகும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு கடைசியா 1/4 கப் சீரகம் சேர்த்துறலாம் சீரகத்தை சேர்த்துட்டு சீரகத்தையும் நல்லா வறுத்துறலாம் சீரகமும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரைச்சிடலாம் நம்ம வறுத்து வச்ச தனியா காய்ந்த மிளகாய் மிளகு சீரகம் துவரம்பருப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு நம்மளோட ரசப்பொடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க நல்ல மணமான சுவையான சூப்பரான ரசப்பொடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரசப்பொடியை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி